உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஏண்டா நாம பேச போகிற தலைப்பு வீட்டோடு மாப்பிள்ளையை எதிர்பார்க்கும் இளம் பெண்கள் வெர்சஸ் அதை எதிர்க்கும் இளம் ஆண்கள். நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். இங்க ஒரு சுயம்பரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்க மேரேஜ் பயோடேட்டா சொல்லுவீங்கல்ல, அதை சொல்லுங்க ரெண்டு பேரும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சார் வணக்கம், என் பேர் உமா மகேந்திரன், திருப்பூர்ல இருந்து வர்றேன். எப்படி வேணும்னா எனக்கு பொண்ணு வேணும், அவ்வளோதான். ஸோ பொண்ணு 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 வேணும். பொண்ணு என்ன மாதிரியான பொண்ணு வேணும்? பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? பொண்ணு வேணும். என்ன ஜாதியில பெண் வேணும்? பெண் ஜாதியில வேணும். காஞ்சு கருவாடா இருக்கிற மாதிரியே சொல்லிடா தம்பி. கோட் அண்ட் ஆக்டிங் ஃபீல்டில் நான் ரன் ஆகிட்டு இருக்கேன். எனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்டும் மீடியா ஃபீல்டில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உனக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா? பெருமாள் சத்தியமா அந்த ஆஞ்சி கொலையும். என்னோட பேர் கிரிஷ், சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து வந்திருக்கேன். நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பார்ட் டைமாக ரேடியோவில் ஆர்ஜியாவாகவும் ப்ளஸ் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நாதா நான் சென்னியா புஷ்பா நான் பூனா நினச்சா ஃபயர்டா ஃபர்ஸ்ட் ரோல்ல செகண்ட் ரோல்ல ஹோட்டல் மாப்பெல்லாம் போக மாட்டேன். என் கால் மேல நான் கால் போடுகிறேன், ஓனர் மேலேயா போடுகிறேன். ஆக்சுவலா போனேன் கூட அது எந்த ஊர் பொண்ணுடா? சேலத்து பொண்ணு. எங்க பக்கத்து ஊத்தியா போய் கொண்டு தேவை. சண்டேனா எங்கள் வீட்டில் பிரியாணி சிக்கன் 65 இருக்கும். சாப்பிட்றதுக்கே சண்டே சண்டேனா எங்கள் வீட்டுக்கு வரோம். தங்கம்னா மனுஷன் சார். அவர் வந்து அப்பயும் என்கிட்ட சொன்னார். ஒரு நாள் வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம் வீட்டில். அப்பயும் என்கிட்ட சொன்னார், ஒரு முத்தம் கொடுத்தாரு. நல்ல பையனா இருக்க, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிடா அப்பவே சொன்னார். எனக்கு வந்து அது அப்போ வந்து எனக்கு தெரியல. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. அந்த 10th படிக்கும் போது அந்த 3 படம் தனுஷ் மாதிரி அப்படியே சுத்திட்டு இருப்பேன். அப்ப எனக்கு புரியல. அப்பா அதை நான் பாத்துக்கலாம், உங்க அப்பா எங்க அப்பா மாதிரி அப்பெல்லாம் சொல்லுவேன். ஆனா அவங்க அப்பா இந்த நிலைமையில இருக்காரு எனக்கு தெரியாது. தெரிஞ்சதுதான் சத்தியமா சொல்லுவேன். நான் அந்த மாதிரி இது பண்ணிருக்க மாட்டேன். கொஞ்சம் அப்போ நடிச்சாங்க சார். அப்ப 10th படிச்சிருந்தேன்ல, சோ அந்த ஏஜ் கரெக்டான ஏஜ்ல லவ் பண்றதுக்கு. சார் அந்த பாஸ்கரன்கிற பாஸ்கரன்ல சந்தானம் வந்து அந்த சாணி அல்லும் போவார்ல, அப்ப சொல்ல சைன் போடாதீங்க போடாதீங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் பார்க்காதடா, போடுறா. எருமாடு கட்டும்போது சென்டிமெண்ட்லாம் பார்க்காம போடாதீங்க, கையாளுத்து போடாதீங்க. நான் வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா என்கிட்ட சொல்லுவாரு, அப்பவே சொன்னேன் வேணாண்டான்னு. உன் தலையெழுத்து இப்ப மாறிச்சு பாத்தியா சொன்னா. எங்க அம்மா சொல்லுவாங்க, உன் தலையெழுத்து நல்லா இருக்குடா, நல்லா வருவே சொன்னாங்க. ஆனா இந்த நிலைமைக்கு வரும்னு நான் நினைச்சு கூட பாரு சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் முஸ்தபா பேசுறேன். நான் என்னோட சொந்த ஊர் திருச்சி. எனக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 25. என்னை பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும். அதாகப்பட்ட சார், கடல்ல கப்பல் போது, மாடத்துல ஏரோப்ளேன் போது, ரோட்ல பஸ் போது. அந்த மாதிரி பயணத்தின் போது கூட நீங்க வாங்க முடியாத பல அரிய பொக்கிஷங்களை நீங்க போற இந்த ரயில் பயணத்துல வாங்கலாம் சார். அண்ட் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்துட்டா கண்டிப்பாக சார் உண்மையில நான் ஊர் விட்டே ஓடி போயிடுவேன். ஏன்னா 50,000 வாங்குற என்ன போயிட்டு அவங்க இவங்களே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க சார். அப்பார்ட் ஃப்ரம் வாய்ஸ் வந்துருச்சு சார். ஏன்னா அவ்வளோ வெறி வருது சார் இவங்களாம் பண்ணுறது பார்த்தா. என்ன சார் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க? அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கான லைஃப் பார்ட்னர் யாராச்சும் கேட்குறாங்களே சார், வீட்டோட மாப்பிள்ளையே வந்து என்ன சார் பண்ண போகிறோம்? இவங்களே இவங்க டார்ச்சர் பண்ணாங்க, மாமியார் என்ன சார் டார்ச்சர் பண்ணுவாங்க? அதை நினைச்சாலே ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் படபடக்குது சார். நீங்க சொல்லுங்க, நீங்க ஏன் வீட்டோட மாப்பிள்ளையே எதிர்பார்க்குறீங்க? இப்போ என் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எனக்கு சின்ன வயசுலேருந்து பக்கத்தில் வீட்டுக்கு கூட போட மாட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து இப்போ ட்ரெஸ்ஸிங்லேருந்து மேக்கப்லேருந்து ஹேர்லேருந்து வெளியே படிச்சுட்டு இருக்கிறது வரைக்குமே நான் என்னோட ஓன் டிசிஷன் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு கடந்து வரத்துக்கே ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5 வருஷமா நான் என்னோட ஓன் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ நான் திருப்பியும் அதே பள்ளத்தில் போய் விழணுமான்னு யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்கு. இங்க இருக்க யாராவது ஒருத்தங்க என் வீட்டில் இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொன்னாங்களா சார்? அங்க இருக்க முக்காவாசி பசங்க என்ன கேட்டாங்க, என் மதர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, என் ஃபேமிலி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, எனக்கு என் குடும்பம் முக்கியம். குடும்பம் முக்கியம்னு கல்யாணம் பண்ணிக்காதீங்க, சம்பாதிக்கிற காசுல வேலைக்காரி வச்சுக்கோங்க, வைஃப் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நாங்க எப்படி எங்க வீட்ல ராணி மாதிரி இருக்கோமோ அதே மாதிரி வரப்போற மருமகனும் எங்க வீட்ல ராஜா தான். என்ன நாங்க 24 வருஷம் ஒரு சரௌண்டிங்ல வளர்ந்தோமா, ஒரு பாசத்துல வளர்ந்தோமா, இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நாங்க இன்னொரு வீட்டுல போய் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி, அவங்க பேரண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி, அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன சொல்லுவாங்க மாமியார், என் பையன் இதெல்லாம் சாப்பிட மாட்டான், நீ ஏன் அதெல்லாம் பண்ற? இது என்ன காய்? கோவக்காத்த கோவக்காய் கூட்டு வச்சியா? ஆமாத்த கூட்ட கோவக்காய் கூட்டு வச்சா பிடிக்க மாட்டா உனக்கு?
இல்ல நீ சரி வச்சாச்சு சரி அது ஒரு மாதிரி நீட்டா போட்டு பொரிச்சு எடுத்து தருவோம். இந்த மாதிரிலாம் பண்ணா சாப்பிட மாட்டேன். சாப்பிடுவேன், ஆனா மனசுக்கு பிடிக்காம தான் சாப்பிடுவேன். பையன் அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் பொண்ணுக்கு ஏத்த மாதிரி மாறதுக்கும் ரெடியா இருப்பான். ஆனா அவங்க வீட்ல இருக்கிற இன்லாஸ் என்ன பண்ணுவாங்க, என் பையனுக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீ ஏன் பண்ற, எங்க ஃபேமிலில இதெல்லாம் ஒத்து வராது, நீ ஏன் பண்ற அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டம்ப் பண்ணதா பார்ப்பாங்க. நாங்க எல்லாத்தையும் நாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி, டாலரேட் பண்ணி, நாங்க இவ்வளோ நேரம் வந்து இது வந்து நீங்க கலாச்சாரம்னு சொல்லிட்டீங்க, அந்த கலாச்சாரத்தை மாத்துவோம், பையன் வாங்க ராஜாவா இருங்க. சொல்லுங்க, நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா வரக்கூடிய கணவருக்கு எப்படிப்பட்ட மரியாதையை நீங்க கொடுங்க, என்ன ஆஃபர் கொடுப்பீங்க? என்ன ஆஃபர் கொடுப்பாங்க? நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா வராருல, அவருக்குலாம் என்ன ஆஃபர் பண்ணுவீங்க? உங்களை நோக்கி நகரணும்னா ஒரு ஆஃபர் இருக்கணும்ல. சார் 10:30க்கு மேல வீட்டுக்கு வரலாம், அவர் வீட்ல இருந்தா கூட போதும், நாங்க சம்பாரிச்சு கொடுக்குறோம். அப்புறம் குக்கிங் கூட நாங்க கத்துக்குவோம், வீட்டு வேலையும் நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். சேலரி கூட வாங்கினதும் அந்த டேட் கரெக்டா வந்துச்சுன்னா கையிலே கொடுத்துறேன், நீங்க எங்க கூட மட்டும் இருந்தா போதும். வேலைக்கு போக வேண்டாம், நான் வேணா பிளே ஸ்டேஷன் வேணா வாங்கி தரேன், நீ வீட்லயே உட்காந்து விளையாடு. இது பயங்கரமான ஆஃபரா இருக்கேன். ஆஃபரா இருக்கேன். நான் சம்பாதிக்கிறேன்ல, அது போதும். பசங்களுக்கு பொதுவாகவே கிரிக்கெட்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனா கல்யாணம் ஆனா ஒய்ஃப் எல்லாம் யாருமே அலோவே பண்ண மாட்டாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து அலோவே பண்ண மாட்டாங்க, பூட்டிட்டெல்லாம் போயிடுவாங்க. பசங்க போகக்கூடாது, சாட்டர்டே சண்டே நைட் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. அதனால் நான் வந்து இயர்லியே நான் சாட்டர்டே சண்டே நீங்கள் போய் விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கிரிக்கெட்டு அப்படின்னு சொல்லிடுவேன். எப்ப வரீங்க, எப்ப வரீங்க, எப்ப வரீங்க? வேற என்ன ஆஃபர் நீ கொடுக்குறீங்க? ட்ரிங்க்ஸ் பண்ண அலோ பண்ணுவோம் சார். அடடா, அழகான ஆஃபரா இருக்கு. ட்ரிங்க்ஸ் பண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பண்ணாத, வாங்கிட்டு வா, என் கண்ணு முன்னாடி நீ எவ்வளோ அடிக்கணுமோ அடி, எனக்கு பிரச்சனை. ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. சோடாவா ஊத்துற? என்ன என்ன ஆஃபர்களோ வீட்டோடு மாப்பிள்ளைக்கு. நீங்க கொடுத்த ஆஃபர்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அடடா, என்னோட 25 வயசுல இந்த பொண்ணுங்கள்லாம் எங்க இருந்துச்சு, இவ்வளவு ஆஃபரை நான் வாழ்க்கையில மிஸ் பண்ணிருக்கேனேங்கிற ஒரு ஏக்கமே வந்துருச்சு. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி, இப்படி ஒரு வாய்ப்பா? இந்த ஆஃபரை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லை சார், இப்போ வந்து சும்மா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் வந்து எங்கள் வீட்டில் இருக்க வரைக்கும் நான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருப்பேன். ஆனால் அங்கே போனால் வாடகை மாடு மாதிரி ஆயிடுவேன். வாடகை மாடு மாதிரி ஆயிடுவேன் வீட்டில். நீங்க ஆக்கப்பூர்வமா சொல்லுங்க. நான் ஒருவேளை நீங்கெல்லாம் வீட்டோடு மாப்பிள்ளையா போறதுக்கு சம்மதம்னு வச்சுக்கோங்க, அப்படி இருந்தா என்ன டிமாண்ட் வைப்பீங்க? இதுல இருக்கிற ஆஃபர்ல உண்மையான ஆஃபர் என்னன்னா சார், வீடு தரேன், கார் தரேன், பிளே ஸ்டேஷன் தரேன், WWE பார்க்கலான்னு சொல்றாங்க. வீட்டுக்கு வேலைக்காரன், காருக்கு டிரைவர், அவங்க நாய் பூனை குட்டிக்கு சாப்பாடு போடுறதுல இருந்து அவங்க தம்பிகளுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்குற வரைக்கும் எல்லா வேலையும் நம்ம பாக்குறோம். ஸோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா நமக்கு ஏதாவது கலங்கப்படுத்துற மாதிரி அவங்க மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு அது நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே இங்க பெண்ணுரிமைன்றாங்க. அந்த மாதிரி ஆண் உரிமை நிறைய இடத்துல மறுக்கப்படுது. எங்களுக்கு இருக்கிற உரிமையை நாங்க பேசினா அவங்க வந்து இத்தனை வருஷமா நீங்க இருந்தீங்கல்ல, இப்போ நாங்க அப்படி இருக்கிறோம் அப்படின்றாங்க. அது எந்த விதத்துல சார் நியாயம்? வீட்டோட மாப்பிள்ளையா போறதுனால என்னெல்லாம் உங்களை கமெண்ட் பண்றாங்க, கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? வெக்கம், மானம், சூடு, சோரணை எல்லாத்தையும் மூட்டை கட்டி தான் அங்கே போகணும். கடைசியில் ஒரு சமையல் வைக்கும்போது முதல் நாள் போய் சாம்பார் ஊற்றுவாங்க, சாப்பிட்டுக்கிறா. 2ஆவது நாள் ரசத்தை ஊற்றிடுவாங்க. 3ஆவது நாள் கை இருக்கு நீனே வச்சு சாப்பாடு சாப்பிடு அப்படின்ட்டுருவாங்க. மாமியார் ஒரு சைடு மூஞ்சி அங்கிட்டா வச்சுக்கு போய்க்கிறாங்க, வீட்டை மகாரி மூஞ்சி வச்சு அங்கிட்டா போய்க்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டால் தான் வீட்டோட மறுமணம் இருக்க முடியும். எங்க ஊர்ல ஒரு அண்ணன் அப்படிதான் இருக்காப்புல. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதே. ஆக்சுவலா இப்போ வந்து இவங்களை நம்பி டிபெண்ட் பண்ணி போயிட்டோம், நான் அவனை லவ் பண்றேன், உன் கூட வந்துடுறேன், நீ சொல்றதெல்லாம் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா, ஒருவேளை இவங்க ஃபியூச்சர்ல நீ போட்டுட்டுற ஷூல இருந்து நீ ஓட்டுற கார் வரைக்கும் எல்லாமே நான் கொடுத்தது, நான் மட்டும் லைஃப்ல இல்லைன்னா நீயே ஒரு 0 அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்கு சார். நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்தாச்சு. வீட்டோட மாப்பிள்ளைக்கு போகணும்னு இப்போ சொல்லணுமா, போக வேணான்னு சொல்லணுமாங்கிறதுக்கான பதிலை நான் வந்து பார்வையாளர்கள்ட்டே விட்டுறேன். அடுத்த வாரம் ஒரு நல்ல தலைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன்.